ஃப்ரெண்ட்ஸ், இஸ் வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கரெக்டாக நிற்கிறோம்னா காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்ட் பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்கு. லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இந்த ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து ரெண்ட்டுக்கு வருது. இது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆண்டனி ஸ்கூலு. இப்போ இந்த ஸ்ட்ரீட்ல தான் உள்ள போகணும். வேணுகோபால் நகர்னு சொல்லுவாங்க. இந்த வேணுகோபால் நகரில் ஒரு 1000 சதுரடி இடத்துல கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து ரெண்ட்டுக்கு வருது. இது வந்து குடோனா பயன்படுத்தலாம், அல்லது ஏதாவது ஃபேக்டரி, கம்பெனி, அது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சர்வீஸ்க்காக வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் பண்ண முடியும். அதில் எல்லா வசதிகளும் இருக்கு. இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா. இந்த ஏரியா ஸ்கூல் ஜோன். இது இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 100-200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ரொம்ப பிரைம் லொக்கேஷன் இது. இது எம்ஜிஎம் கல்யாண மண்டபம். ஃபேக்டரியை யூஸ் பண்ணலாம், கம்பெனி யூஸ் பண்ணலாம், ஏதாவது பிரியாணி ஷாப்க்கு யூஸ் பண்ணலாம், ஒரு ஹோல்சேலுக்கு குடோன் யூஸ் பண்ணலாம், ஸ்டீல் குடோன் யூஸ் பண்ணலாம், டைல்ஸ் குடோனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் குடோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதாவது பேக் ஆஃபீஸாக நம்ம பயன்படுத்த முடியும். அந்த ஆஃபீஸை இந்த வழியாக தான் வரணும். இதான் ஸ்கூல் ஜோன். இது இந்த வழியாக தான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த வழியாக தான் வரணும். இல்லைங்க, இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு. ரொம்ப நீட்டான ஏரியா, ரொம்ப அமைதியான ஏரியா. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க குடோன்னு இதுதான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுரடிக்கிட்ட வரும். ஃபுல்லாக ஷெட்டு போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ளே போகிறோம் நம்ம. இது முன்னாடி ஒரு கடை இருக்குது. இந்த கடை இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. இதையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதை கஸ்டமர் சர்வீஸாக வச்சுட்டு இந்த குடோன் வந்து பேக் ஆஃபீஸாக கூட பயன்படுத்தலாம். ஸோ இது தனியாக ஷட்டர் போட்டு இது இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இது ஒரு பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை ஃப்ரண்ட் ஆஃபீஸை வச்சுட்டு இதை பேக் ஆஃபீஸாக நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து பட்டறை வைக்கலாம், ரெஸ்டாரண்ட்டுக்காக வேலைகள் செய்யலாம், குடோன் வைக்கலாம், ஸ்டீல் குடோன் வைக்கலாம், டைல்ஸ் குடோன் வைக்கலாம். இப்படி எது வேணாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ கம்மியான வாடகைகள் இது நமக்கு கிடைக்குது. ஒரு ஃபங்க்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலாம்னாக்க ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். இங்கே டைல்ஸ் பேக் ஆஃபீஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். டைல்ஸ் குடோனு, ஸ்டீல் குடோனு, அல்லது செப்பல் ஹோல்சேல், செப்பல் ஷாப்பு, ரீட்டைல் ஷாப் கூட நம்ம வைக்க முடியும். அல்லது வந்து ரெஸ்டாரண்ட்டுடைய பேக் ஆஃபீஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எது வேணாலும் பண்ணலாம். இது கூட ஒரு பியூட்டி பார்லர் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ எது வேணாலும் பண்ண முடியும். ஜிம் வைக்க முடியும். எதுக்கு வேணாலும் இந்த இடத்த நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா 1222 சதுரடி இடம் இருக்கனால நம்ம எப்படி வேணாலும் இந்த இடத்த பயன்படுத்திக்க முடியும். இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கு. அதை நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸாக வச்சுட்டு இது பேக் ஆஃபீஸாக கூட நம்ம பயன்படுத்த முடியும். வாடகை டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம்.